Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் it's a mega announcement regarding PGTRB English new syllabus 2025. thumbnail பார்த்திருப்பீங்க. 21K question bank course அப்படின்ற சீரிஸ் வந்து CNR English Academyல ஸ்டார்ட் ஆக போகுது. PGTRB இங்கிலீஷ்க்கு 21K அப்படின்னு சொல்லும்போது of course 21,000. ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் என்ன, எத்தனை வாரம், சிலபஸ் டாபிக்ஸ் எப்படி பிரிக்கிறது, பெர் டாப்பிக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்க போகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். மேக்ஸிமம் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அப்படின்ற நோட்டோட இந்த வீடியோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த 21K கொஸ்டின் பேங்க் கோர்ஸோட ஜிஸ்ட்டை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா Q&Aவோட டீட்டெயில்ஸு அண்ட் ரைட் சைடு வந்து அதுக்கு என்னென்ன ஃப்ரீ காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின் பேங்க் கோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட அகாடமியில் பார்த்தீங்கன்னா PGTRB இங்கிலீஷோட டெஸ்ட் பேட்ச் மட்டும் அவைலபிளாக இருக்குது. அண்டு டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியல் அந்த காம்போவும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து கொஸ்டின் பேங்க் கோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது MCQs மெத்தடில் இருக்காது. அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெளிவுபடுத்திடுறேன். மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப்பிக்கு 100 கேள்விகள் வீதம் ஃபுல் டாபிக், அதாவது யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃபுல் டாப்பிக்குக்கும் ஒரு டாப்பிக்குக்கும் பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள். அதை மறுபடியும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். ஒரு டாப்பிக்குக்கும் 100 கேள்விகள். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1400 to 1600 அப்படின்னு உங்களோட சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுமானால், போயட்ரி ஜெஃப்ரி சாசர் ப்ரோலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஒரு டாப்பிக்கில் மட்டும் 100 கேள்வி. நெக்ஸ்ட் த புக் ஆஃப் த டச்சஸ், அதில் 100 கேள்வி. எட்மண்ட் ஸ்பென்சர் ப்ரொத்தலாமியன் 100 கேள்வி. எபித்தலாமியன் 100 கேள்வி. சர் தாமஸ் வியாட்டோட ரிமெம்பரன்ஸ் 100 கேள்வி. And it ends up to Unit 10 Application of Language Skills British and American English அப்படின்னு லாஸ்ட் டாபிக் உங்களுக்கு முடியும் பார்த்தீங்களா. அது வரைக்கும் 100 கேள்விகள் வரும். அதுதான் ஓவராலாக 16,000 வருது. 16,000 Q&A வருது. ஆக்சுவலாக இந்த ஒரு ஐடியா எப்படி ஃப்ரேம் ஆச்சு அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு இருக்கும்போது டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸோட ரெக்வஸ்ட், அதாவது இப்போ டெஸ்ட் பேட்ச்னு சொல்லும்போது எல்லாமே வந்து நம்ம வந்து சிலபஸ் வைஸ் தான் போவோம். யூனிட் 1 கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தான் செகண்ட் யூனிட் போகும். போய்ட்ரியிலேருந்து எல்லாம் கலந்து கொடுக்கறது, எல்லாம் ட்ராமா கலந்து கொடுக்கறது, ஃபிக்ஷன் தனியாக அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஆல்ரெடி CNR இங்கிலீஷ் அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு நல்லா தெரியும். ஐ மீன் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கலந்து எதுவுமே நம்ம கொடுக்க மாட்டோம். சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து டாபிக்ஸ்க்கு போவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் இருந்தும் பல்காக நீங்கள் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கும்போது அது எங்களுக்கு இன்னமுமே வந்து நல்லாயிருக்கும், எங்களுக்கு இருக்கிற டைமில் இந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நியூ சிலபஸ் வந்தப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த ஒர்க் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், எக்ஸாம் வர்றதுக்கும் இன்னமுமே ஸ்டார்ட் பண்ணல, நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நிறைய டீச்சர்ஸ் சொன்னதாலையும் இது வந்து ஒரு பூனாக இருக்கும். ஓவராலாக ஒரு சிலபஸில் இருந்து, ஐ மீன் மேஜரில் இருந்து ஒரு 16,000 கேள்விகள் அப்படின்றது வந்து ஒரு டஃபஸ்ட் ஜாப். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நாங்கள் ரொம்ப கன்ஃபார்மாக இருந்தது என்னென்னா, 90% ஆஃப் த ஒர்க்கு முடிச்சுட்டு தான் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப கன்ஃபார்மாக இருந்தோம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு ஒர்க் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மார்ச் மந்த் வந்து கரெக்ஷனுக்கு போவாங்க. அதே மாதிரி செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது காலேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அதனால் எங்கள் டீமில் அவங்களோட ரிலையபிலிட்டியை பார்த்து நாங்கள் வந்து நியூ சிலபஸ் வரும்போதே இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணோம். Now we are very free from that work and we completed successfully 90% of the syllabus. அதனால தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே. ஓகே, உங்களுக்கு தெரியணும் இல்லையா, இது எப்படி வந்து நம்ம அமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ஃபோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இதை விசிட் பண்ணேன். அண்டு ஒரு டாப்பிக்கில் இருந்தும் அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். 100 கொஸ்டின் அண்டு ஆன்சரு. பர் வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 Q&A வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வீக் பார்த்தீங்கன்னா 5 டாபிக் அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய போயட்ரி சாசரோட ப்ரோலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸு,
த புக் ஆஃப் த டச்சஸ், ப்ரொத்தலாமியன், எபித்தலாமியன், ரிமெம்பரன்ஸ். இந்த 5 டாப்பிக்கில் மட்டும் ஒரு டாப்பிக்கு 100 கேள்வி மற்றும் பதில்கள் வீதம் 500 கேள்வி பதில்கள் வந்துடும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். டோட்டல் வீக்ஸை பார்த்தீங்கன்னா 32 வாரம். அவங்க வந்து தென் அண்ட் தேர் எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, ஆனுவல் பிளானர் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் வழக்கம் போல் அவங்க கொடுக்குற மாதிரி எப்படி நமக்கு நியூ சிலபஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபோ வந்ததோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ பிஜிடிஆர்பிக்கு கொடுத்தாலும் சரி, நமக்கு இந்த வாரங்கள் போதுமானதாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட எஸ்டிமேஷன். அண்டு மேஜரை மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இல்லைங்களா? அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 110 மார்க்குக்கு வந்து நம்ம மேஜருக்கு வந்து அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த 40 மார்க்கு அது வந்து ரொம்பவே வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய ஒன்று. அதில் எப்போவுமே வந்து எந்த மாறுதலுமே கிடையாது. அந்த 40 மார்க்குமே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ தட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி ஃப்ரேம் ஆகிருக்குது அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் மஸ்ட். ஏன்னு சொன்னால் பழைய சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸு நிறையவே வந்து நியூ சிலபஸ்லேயும் ஆட் ஆகிருக்குது. அதனால் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து நம்ம கொடுத்துருவோம். ஆஸ் ஃபார் அஸ் எப்படி மற்ற எக்ஸாம்ஸ்க்கு அந்த மற்ற டெஸ்ட் பேட்ச்க்கு நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணமோ அதே மாதிரி உங்களுக்கு பிஒய்க்யூ வந்துடும். அதாவது பிஜிடிஆர்பி அப்படின்னு பார்க்கும்போது 2001 இருந்து 2022 வரைக்கும் இருக்கக்கூடிய பிஒய்க்யூ உங்களுக்கு வந்துடும். அண்டு முக்கியமான பார்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி. தமிழ் எலிஜிபிலிட்டிலையும் பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூ வந்துடும். அதாவது இதுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி வந்தது இல்லைங்களா, பிஇஓ அண்ட் எஸ்ஜிடி அண்ட் யூஜிடிஆர்பி, இது 3லையும் எப்படியெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி கேள்விகள் கேட்டாங்க 90 இல்லைங்களா, 3 எக்ஸாமில் உங்களுக்கு 90 வந்துடும் இல்லைங்களா, அந்த பிஒய்க்யூவும் ஃப்ரீயாக வந்துடும். அது இல்லாமல் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 1000 MCQs தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்துடும். அதே மாதிரி சைக்காலஜி யூனிட் வைஸ் 10 யூனிட்டுக்கும் 1000 MCQs யூனிட் வைஸ் அதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் வந்துடும். இது இல்லாமல் ஜிகே ஒரு 500 MCQs டைப்பில் அதுவுமே உங்களுக்கு வந்துடும். அதாவது இந்த ஃப்ரீ மட்டும் பார்த்திங்கன்னா 4890 MCQs உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஆல்டுகெதர் பார்க்கும்போது மேஜர்லேருந்து 16000 Q&A ப்ளஸ் 4890 MCQs ஆல்டுகெதராக பார்த்திங்கன்னா 20,890. ஓவராலாக உங்கள் கையில் வந்து இந்த கோர்ஸ் முடியும் போது இந்த டீட்டெயில் இருக்கும். அதைத்தான் வந்து நம்ம 21K கொஸ்டின் பேங்க் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2nd March 2025 ஃபஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எப்போ உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே அட் 7 PM உங்களுக்கு வந்துடும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் அந்த பிடிஎஃப்ஸ் இருக்கும். ஏன்னா இது ஆஃப்லைன் அப்படின்றதுனால, இது டெஸ்ட்டு கிடையாது, இது வந்து கொஸ்டின் பேங்க் சீரீஸ் அப்படின்றதுனால நீங்கள் மார்க்ஸ் எல்லாம் அனுப்பணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து கொஸ்டின் அண்ட் அதோட ஆன்சர் அந்த மாதிரி டாபிக் வைஸ் இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு ஒரு முறை தெளிவுபடுத்துகிறேன். கேண்டர்பரி டேல்ஸில் 100, அதுக்கு அடுத்து புக் ஆஃப் டச்சஸில் 100, ப்ரொத்தலாமியனில் 100, எபித்தலாமியனில் 100, ரிமெம்பரன்ஸில். இது ஃபஸ்ட் வீக் அப்படின்றதுனால நான் இன்னொரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கூட கலந்து வராது. அடுத்தடுத்து ஒரு டாப்பிக்கில் 100, அதுக்கு அடுத்த டாப்பிக்கில் 100, அந்த மாதிரி உங்களுக்கு வரும். அண்டு இது ஒரு பெய்டு கோர்ஸ் அப்படின்றதுனால இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4999 கோட் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல தான் யூபிஐ பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணும்னாலும் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வழக்கம் போல் 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் அனுப்பும்போது உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சொன்னது போல் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2001 2022 வரைக்கும் நடந்த ஒரு 2000+ இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. வித் தமிழ் எலிஜிபிலிட்டி அந்த பிஒய்க்யூவும் அனுப்பிடுவாங்க. அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு வீக் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் பேட்சில் நம்ம ஸ்கெடியூல்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக் இன்ஃபோ, அதாவது யூனிட் 1 போயட்ரி ஃபுல்லாகுமே. அதை நான் இங்கே உங்களுக்கு டைரெக்டாகவே சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வீக் இன்ஃபோ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயட்ரியில் இருக்கக்கூடிய அந்த 5 டாபிக்: ப்ரோலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ், த புக் ஆஃப் த டச்சஸ், ப்ரொத்தலாமியன், எபித்தலாமியன் அண்டு சர் தாமஸ் வியாட்டோட ரிமெம்பரன்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். அடுத்த வாரம் ஆன் ஃபைன் டே ஆஃப் 2nd March சண்டே 7 மணிக்கு உங்களுக்கு இந்த 500
Q&A இருக்கக்கூடிய PDF வந்து வந்துடும். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வாரத்துக்கு 5 டாபிக் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 100 கேள்விகள், காலையில் 50 கேள்வி, ஈவினிங் ஒரு 50 கேள்வி அப்படின்னா கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, whoever it may be, அண்ட் ஈவன் ஃப்ரெஷர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இது ஈஸி தான் இல்லைங்களா. அக்கார்டிங் டு யுவர் ப்ரிப்பரேஷன், நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தடில் இருப்பீங்க. அது இல்லாமல் காலையில் ஒரு டாப்பிக்கில் 50 கேள்வி, நைட்டு ஒரு 50 கேள்வி, ஸோ தட் அந்த மாதிரி 5 டாப்பிக்கில் 500 கேள்வி, ஒரு வாரத்துக்கு 500 கேள்வி. இட் கிரியேட்ஸ் கான்ஃபிடென்ஸ். கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஐடியா. அண்ட் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது 14th February 2025 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 32 வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமும் வரக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் படிக்க வேண்டியது, எழுதி பார்க்க வேண்டியது, அதே மாதிரி ரிவிஷன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ண வேண்டியது, இதுதான் உங்களோட ஒர்க்காக இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி எப்படி நம்மளோட டெஸ்ட் பேட்ச் 2022 ஜாயின் பண்ணி சக்ஸஸ் அட்டென்ட் பண்ணாங்களோ அதே போல் இந்த PGTRBக்கும் எங்களோட ரோலும் உங்களோட பார்ட்டிசிபேஷனும் சேரும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு மேஜிக் நடந்து உங்களோட சக்ஸஸை மட்டுமே நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்டு மோர் தென் தட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்புக்குமே நீங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு 9894955307 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியுமே உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கொஷின் பேங்க் சீரீஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணாலுமே கூட நல்ல ஒரு சக்ஸஸ் காத்துட்ருக்குது. அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.